Welcome to TopWise. This is Rahul from Tanjore branch. இன்னைக்கு வைகை எக்ஸ்பிரஸோட டெஸ்ட் நம்பர் 32 ஓட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? What is the sum of mean, mode, median of the following data அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஆவரேஜ் ப்ளஸ் மோட் மீடியன் அதோட சம் வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ முதல்ல மீனுக்குன்னா என்ன சொல்ல எல்லாத்துக்கும் ஆவரேஜ் எடுக்கணும். இப்போ முதல்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணால் 14 + 9 எவ்வளோ? 14 9 12 11 15 28 23 17 28 53 சரி ஓகேவா? இதை ஆட் பண்ணலாமா? 13 14 15 16 25 29 4 5 6 7 4 5 6 7 8 89 ஓகேவா? இது வந்து 11 ஒரு 7 எவ்வளோ? 18 19 20 21 இங்கே 2 அப்போ வந்து 5 6 7 12 இப்போ 121 ஒரு 89 ஆட் பண்ண எவ்வளோ வருது? 0 11 210 ஸோ ஓகேவா? மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்குது? மொத்தம் சம் ஆகுது 10 இருக்குது. ஸோ 10 / 10 அதோட ஆவரேஜ் எவ்வளோ? அடிச்சா எவ்வளோ வருது? 21 வருது. ஓகேவா? ப்ளஸ் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? மோட்னா ரிப்பீட்டட் வேல்யூஸ். ரிப்பீட்டடாக என்னென்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 28 தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் அதான் மோடு. ஓகேவா? சரி நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மீடியன்னா முதல்ல அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு மொத்தம் 10 வேல்யூ இருந்ததுன்னா 5 6 அதை ஆட் பண்ணி / 2 பண்ணால் நமக்கு மீடியன் கிடச்சிடும். சரிங்களா? முதல்ல அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கோ, சின்னதுலேருந்து பெருசு. அப்போ 9 அடுத்து என்ன நம்பர் இருக்குது? 11 இருக்குது. அடுத்து 12 இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? 14 இருக்குது. 15 16 இருக்கா? 17 இருக்குது. அடுத்து 18 இருக்கா? 18 இல்லை. 19 இல்லை. 20 23 இருக்குது. ஸோ இதில் 5th நம்பரும் 6th நம்பரும் தான் நமக்கு தேவை. 1 2 3 4 5 6 ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 12 32 / 2 அடித்தா எவ்வளோ வருது? 16 ஸோ 16 சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? இது மூணுத்தோட வேல்யூ ஆட் பண்ணலாமா? மூணுத்தோட வேல்யூ ஆட் பண்ணலாம். இங்கே என்ன வருது? 21 ஸோ ஆட் பண்ணால் 21 28 16 எவ்வளோ வருது? 8 9 10 14 15 65 ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். The mean of 10 observation was calculated as 40. It was detected on rechecking that the value of observation 45 was wrongly copied as 15. Find the correct mean அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா இப்போ வந்து அப்சர்வேஷன் என்ன 45 வந்து 15 தப்பாக காப்பி ஆகிடுச்சு. சரியா? இது முதல்ல என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? மொத்தம் வந்து 40 அதாவது 40ஓட ஆவரேஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 10. ஸோ ஓகேவா? அப்போ 40 × 10 எவ்வளோ? 400. சரியா? இதுக்கப்புறம் இதை சிம்பிளாக ஷார்ட்கட்டில் போடலான்னு அப்படின்னா இந்த 45 இருக்காங்கல்ல 45க்கும் 15க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 30. சரியா? அந்த 30யை இங்கே ஆட் பண்ண எவ்வளோ வருது? 430 வருதா? 430 மொத்தம் மீன் எவ்வளோ? அப்சர்வேஷன் டோட்டல் அப்சர்வேஷன் எவ்வளோ இருக்குது? 10. ஸோ கேன்சல் பண்ண எவ்வளோ வருது? 43. ஸோ இதுதான் ஷார்ட்கட்டாக போட முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். For the what value of x the mode of the following data is 27. மோட்னா என்னது? 27 அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸின்ற மதிப்பிற்கு பின்வரும் தரவின் முகடு என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக என்ன வரும்? இங்கே 27 தான் வரும். அவங்களே 27ன்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கே 1 2 வாட்டி வந்திருக்கு. அதே போல் பாருங்கள் 26 இருக்கா? 26 ஒரு 2 வாட்டி வந்திருக்கு. 25 எத்தனை? ஒரு 2 வாட்டி வந்திருக்கு. அடுத்து என்ன? 25 ஒரு 3 வாட்டி வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வந்திருக்கு? ஸோ 27 பார்த்தீங்கன்னா அதுவும் 3 வாட்டி வந்திருக்கு. சாரியா? 27 மொத்தம் டோட்டலாக 3 வாட்டி வந்திருக்கு. ஸோ 25 3 வாட்டி வந்திருக்கு. சரியா? இப்போ ரிப்பீட் ஆகிருக்கிறது அவங்களே 27ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 4வது வாட்டி வந்தால் தானே நமக்கு வந்து மோடு வந்து கரெக்டாக 27 வரும். ஸோ ஆப்வியஸாக நம்ம இது பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த மீடியன் ஃப்ரம் த டேபிள் பிலோ. ஓகேவா? இப்போ வந்து சொல்லியிருக்காங்க 0 to 10 4, 10 to 24, 20 to 37, 30 to 40 10, 40 to 50 12, 50 to 60 8, அதே போல் 60 to 70 வந்து 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து என்னது? முதல்ல இது வந்து கிளாஸு, இது வந்து ஃப்ரீக்வன்சியா.
ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து 0 to 10. ஸோ இன்டர்வல் இது சரியா, 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70. இதோட மிட் வேல்யூ எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? சரி, அதே போல் இதோட ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லியிருக்காங்க? 4, 4, 7, 10, 12, 8, அது என்னது 5. அடுத்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா இது அப்படியே ஜிக்ஸாக் மெத்தடில் ஆட் பண்ணிட்டு போகணும். 4, 8, 8, 7, 8, 15, 25, 37, 45, என்னது ஒரு 50 சரியா. இப்போது நமக்கு மிட் வேல்யூ கிடச்சிருச்சு சரியா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவாங்களா? ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோமா? இப்போது n/2 முதல்ல கண்டுபிடிக்கணும் சரியா. இப்போ n/2னா இந்த 50 இதை n/2ங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம் மொத்தம் எவ்வளோ இருக்குது? 50. 50/2 எவ்வளோ? 25 சரியா. ஃபார்முலா அதுக்கு ஒன்று இருக்கா? ஃபார்முலா அது எழுதிக்கலாமா? ஸோ ஃபார்முலா என்னதுன்னா L ப்ளஸ் n/2 minus CF divided by frequency into இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை என்ன வேணால் போட்டுக்கலாம். ஸோ அதை எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம் சரியா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது n/2 நம்ம எல்லுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? எல்லுன்னா என்னது? இதுதான் எல். இந்த 40 இருக்குது பாருங்கள், இந்த 40 தான் எல் சரியா. ப்ளஸ் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? n/2 25 நமக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்னது? இங்கே 25 சரியா. 25 என்ன பண்ணுது? ஆப்வியஸாக 0 தான். அது என்ன வேல்யூ அங்கே மல்டிப்ளை பண்ணாலும் என்னது? இங்கே 0 தான். அப்போ ரிமைன்ஸ் என்ன இருக்குது? 40 தான் இருக்குது. ஆப்ஷன் பி. இதை ஃபுல்லாக போட்டு சால்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆப்ஷனை வச்சு நீங்கள் ஆன்சரை பார்த்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போகிறது தான் பெட்டர் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The median of observation of 11, 12, 14, 18, x plus 2, 22, 22, 25 and 61 arranged in ascending order is 21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. Then the value of 3x plus 7 அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3x plus 7னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ x plus 2 x plus 2 எவ்வளோ சொல்லியிருக்காங்க? இஸ் ஈக்குவல் டு 21ன்னு வச்சுக்கோம். அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ வருது? 19. அப்போது 3x + 7 தானே என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 19ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 × 19 எவ்வளோ வருது? ப்ளஸ் 7. ஸோ எவ்வளோ வருது? 57 + 7 ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 64. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கால்குலேட் த மீன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இன்டர்வல் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு இடைப்பட்ட வேல்யூ. ஸோ இடைப்பட்ட வேல்யூனா 0 to 10. ஸோ 10 வந்து 10 எவ்வளோ? 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னது? 10 to 20. ஸோ இதை நம்ம டேரெக்டாகவே போடலாமா? இதுக்கு இடைப்பட்ட வேல்யூ என்ன இருக்குது? 5. 6 5 சார் எவ்வளோ? 30. அதே இதுக்கு இடைப்பட்ட வேல்யூ 15. அப்போ 15 × 5 எவ்வளோ வருது? 75. அதே போல் இதுக்கு இடைப்பட்ட வேல்யூ 25 × 7 எவ்வளோ வருது? 175 வருதா. அடுத்து 35 × 8 35 × 8 எவ்வளோ வருது? 8 5 சார் 40, 8 3 சார் 24, 28. இங்கே வந்து 280 வருதா. அடுத்து என்ன வந்திருக்கு? 45 × 3 எவ்வளோ வருது? 3 5 சார் 15, 4 3 சார் 12, 13 எவ்வளோ வருது? 135 வருது. ஸோ இதுக்கு வந்து ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 15, 10, 17, 18, 26, 26, 29. அப்போ பேலன்ஸ் 2 போச்சு. நீங்கள் எவ்வளோ வருது? 6. அப்போ 695. ஸோ 695 695. இதை ஆட் பண்ணுங்க முதல்ல. சம்மதொலி எஃபோட வேல்யூ கீழே வச்சு டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் சரிங்களா. 10, 18, 18ஓட ஒரு 5 எவ்வளோ? 23 இங்கே வந்து எவ்வளோ? ஒரு 29. ஸோ சால்வ் பண்ணால் எவ்வளோ வருது? 23 point something வருமா? 9. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். The data of set given below, what is the difference between median and mode? இப்போ மோடுங்கிறது நமக்கு என்ன தெரியும்? ரிப்பீட்டட் வேல்யூஸ் தானே மோடு. முதல்ல மோடு கண்டுபிடிக்கணும். இதில் மிகப்பெரிய வேல்யூ என்னவா இருக்குது?
31 தான் ரிப்பீட் ஆகிருக்கு 2 வாட்டி. ஸோ 31 தான். இப்போ 31ஓட டிஃபரன்ஸ் தான் நம்ம எடுக்கணும். ஸோ 31ஓட டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு என்னங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. அப்போ 17னா 8 8 16னா 8 9வது வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? அப்போ வந்து 17னா 8க்கு அப்புறம் உள்ள 9வது வேல்யூ. அப்போ சின்னதுலேருந்து பெரிய நம்பர் எழுதாமா? ஸோ 2.1 அதுக்கப்புறம் 5 6 7 8 9 10 இருக்காங்க, 11 இருக்குது, 12 இல்லை. ஸோ 13 இருக்கா? 13 இல்லை, 14 இருக்குது. சரி, ஓகேவா? 14 இருக்குது. அப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9வது வேல்யூ என்ன இருக்குது? 14. ஸோ இங்கே 14ஓட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? 11ல் 4 போச்சுன்னா 7. ஸோ 17. ஸோ ஓகேவா? எவ்வளோ இருக்குது? 17. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த மீன் டிவியேஷன் அபவுட் த மீன் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ மீன் டிவியேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். மீன் டிவியேஷன்னா ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போடணும். இப்போ சைஸ் கொடுத்துட்டாங்க, சைஸு ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ சைஸ் என்ன? 20 21 22 23 24. இங்கே எவ்வளோது? 6 4 5 1 4. சரியா? இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து எக்ஸ்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ். இது எவ்வளோ மல்டிப்ளை பண்ணால் 120. சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ அடுத்து 4 84. இது எவ்வளோ? 110. சரியா? இது மல்டிப்ளை பண்ணால் 23. இது மல்டிப்ளை பண்ணால் 8 4 4 16. பேலன்ஸ் ஒன்று 4 2 8 9. அப்போ 96. சரியா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 9 13 வருதா? 13. இங்கே எவ்வளோ வருது? 8 11 12 13 14 14 14 ஒரு 9 எவ்வளோ? 14 14 14 ஒரு 9 எவ்வளோ? 13. அப்போ 23யா? இங்கே பேலன்ஸ் 2. அப்போ வந்து எவ்வளோ வருது? 433. இதை ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 10. இங்கே ஒரு 5 9 19. ஸோ எவ்வளோ வருது? 10 6 19 10. ஸோ இங்கே எவ்வளோ வருது? 20 கிடைக்குதா? ஸோ இப்போ எவ்வளோ இருக்குது? இப்போது இது வந்து எக்ஸுனா இது எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை எக்ஸ் எவ்வளோ வருது? 433 டிவைடட் பை 20யா? இப்போ 20ங்கும் போது இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது? பாயிண்டில் கிடைக்குமா? அப்போ வந்து 433.2ன்னு கிடைக்குமா? இதை அடித்தா எவ்வளோ வருது? 2 1 பாயிண்ட் இங்கே எவ்வளோ 13 வருமா? இப்போ வந்து 6 5. அப்போ 21.65. சரியா? இப்போது அடுத்து நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ வந்து எக்ஸ் இது வந்து டிங்கிறது கண்டுபிடிக்கணும். டிங்கிறது என்னன்னா இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை எக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம்? 20ன்னு சொல்லியிருக்கோமா? ஸோ அதோட வேல்யூ தான், அதோட ஆவரேஜ் வேல்யூ தான் என்ன டிவைட் பண்ணது வேல்யூ தான் எவ்வளோ? 21.65. இந்த 21.65 எதில் மைனஸ் பண்ணணும்? இந்த எக்ஸில் மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 21.65 மைனஸ் என்ன பண்ணணும்? எக்ஸில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? இப்போது எக்ஸில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? அப்போ 21.65ல் இது கேட்ச்சுன்னா 1.65. அடுத்து 21.65ல் இங்கே பண்ணால் 0.65. அதே போல் 22. இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 0.35 கிடைக்குமா? அடுத்து ரிமைனிங் என்ன இருக்குது? 23ல் 21 போச்சுன்னா 1. எவ்வளோ வருது? 35 வருதா? அடுத்து இது பண்ணால் எவ்வளோ வருது? 24ல் பண்ணால் எவ்வளோ வருது? 2.65 கிடைக்குமா? 2.35. ஸோ ஓகேவா? இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் எவ்வளோ வருது? ஸோ ஆட் பண்ணி பார்க்கலாமா? 5 5 சார் எத்தனை? 25. பேலன்ஸ் 2 6 12 13 14 14 ஒரு 17 17 20 23. அப்போ பேலன்ஸ் 2. அப்போ எவ்வளோ வருது? 2 3 4 5 6. அப்போ 6.35 வருது. சரியா? இப்போ 6.35 டி கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இப்போது டி வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எஃப் ஆஃப் டி கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் டி கண்டுபிடிச்சி திரும்ப வந்து டிவைடட் பை எஃப் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா தான் ஆன்சர் நம்ம மீன் டிவியேஷன் கண்டுபிடிச்சலாம். இப்போ எஃப் ஆஃப் டி. ஸோ எஃப் ஆஃப் டினா எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த வேல்யூஸ் இருக்குல்ல 1.65 வேல்யூஸ் இருக்குல்ல இதை 6ஆல் இந்த மேலே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ டி இன்ட்டு இது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது? 0.9 வருமா? அடுத்து இந்த 4 65 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது?
2.60 வருமா? சரி, அடுத்து 5 into 0.35 எவ்வளோ வருது? 5 into 0.75 எவ்வளோ வருது? இப்போது 0.35 into 5 பண்ணால் எவ்வளோ? 5 5s are 25, balance 2, 3 5s are 15, 16, 17, அப்போ என்ன 1.75 வருமா? 1.75. சரியா? அடுத்து நான் இங்கே இடம் பத்தலைங்கிறதுனால நான் இப்படி எழுதியிருக்கேன், கொஞ்சம் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக தெரியும். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே வந்து 1.35. சரியா? அடுத்து 4.25னா இங்கே வருது 9. ஸோ இங்கே 2.35யும் 4யும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது? 9.40. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 10. இங்கே 9 10 16 16 ஒரு 7 எவ்வளோ? 16 ஒரு 7 எவ்வளோ? 23 23 ஒரு 3 எவ்வளோ? 26 26 ஒரு 4 எவ்வளோ? 40 26 ஒரு 4 30. சரியா? 10 12 13 14 15 16 16 ஒரு 9 எவ்வளோ வருது? 25.00. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீன் டீவியேஷன் தானே கேட்டிருக்காங்க. அப்போ மீன் டீவியேஷன்னா அப்போ என்னது? எஃப் ஆஃப் டி டிவைடட் பை டி. சரியா? ஸோ எஃப் ஆஃப் டி டிவைடட் பை எஃப். சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? எஃப் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 20 கண்டுபிடிச்சிருக்கோம். 20. அப்போ எஃப் ஆஃப் டி எவ்வளோ வந்து 25. கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது? 5/4. 5/4னா எவ்வளோ வருது? 1.25 கிடைக்குமா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இது கொஞ்சம் லென்த்தான சம் தான். ஸோ குயிக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஒரு 1 மினிட்குள்ளே சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு சம் தான் இது. பட் ஆனால் நம்ம டக்குன்னு ப்ராக்டிஸ் இருந்தால் நம்ம வந்து சீக்கிரமாக சால்வ் பண்ணிடலாம் அதை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த அப்சர்வேஷன் 29 32 48 50 x plus 2 72 78 84 95 the written in ascending order. The median of this observation is 63. The mean of the data அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க? முதல்ல மீடியன் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து எக்ஸுக்கான வேல்யூ என்னன்னே தெரியாது. அப்போ முன்னாடி 4 நம்பர் இருக்குது, பின்னாடியும் ஒரு 4 நம்பர் இருக்குது. அப்போ நடுவில் உள்ள நம்பர் தான் இது. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 2 எவ்வளோ வருது? டிவைடட் பை 2 எவ்வளோ வருது? 63 வருதா? இப்போது 2x + 2 = 126. இதை வந்து பண்ணும்போது என்ன 20 இங்கே போச்சுன்னா எவ்வளோ வருது? 124. சரியா? அப்போ 2x = 124. அது கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது? 62. அப்போ x = 62னா இங்கே 62னா இங்கே 64 இருக்குமா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீன் கண்டுபிடிக்கணும். மீன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10 வேல்யூஸ் இருக்குது. இப்போ 10 வேல்யூஸுக்கு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி கீழே வந்து டிவைட் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லாத்துக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் எப்படின்னா 29 32 48 50 62 64 72 78 84 95. சரியா? இதை ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 11 11 ஒரு 8 எவ்வளோ? 19 19 20 21 9 10 11 11 ஒரு 8 19 20 21 25 27 27 ஒரு 8 எவ்வளோ? 35 3 இங்கே எவ்வளோ வருது? 6 7 8 9 10 11 6 7 8 8 8 ஒரு 4 எவ்வளோ? 12 12 ஒரு 5 எவ்வளோ? 17 17 ஒரு 6 எவ்வளோ வருது? 17 ஒரு 6 ஆட் பண்ண எவ்வளோ? 23 23 ஒரு 6 எவ்வளோ? 29 29 ஒரு 14 எவ்வளோ வருது? 13 43 435 435 இங்கே என்ன இருக்குது? 9 179. இங்கே ஒரு 435 ஆட் பண்ணுவோமா? எவ்வளோ வருது? 14 11 எவ்வளோ வருது? 614 டிவைடட் பை 10. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கலாமா? அப்போ 61.4. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The following table gives the age of the children in a class of the school. Find the number of children in the class whose age is below 11 years but above 8 years அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 8 வயசுக்கும் 11 வயசுக்கும் குள்ளே உள்ள வேல்யூஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை என்ன பண்ணலாம்? இதுக்கெல்லாம் பென் பேப்பர் யூஸ் பண்ணவே போட்டுடலாம். அப்போ 8 10 இதுக்கு நடுவில் உள்ளதானே கேட்டிருக்காங்க. இப்போ நடுவில் உள்ளது கேட்டாங்கன்னா இது ரெண்டுத்தையும் சம் ஆஃப் டிஜிட் ஆட் பண்ணால் போதும். அப்போ 15 ஒரு 42 எவ்வளோ வருது?
7 57 ஆப்ஷன் இது 57 இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன் டியில் இருக்குது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் the marks is obtained by 11 students in a class 25 6 15 8 22 16 9 21 18 13 and 20 find the median median னா 11 னா இத்தனை 11 னா 11 ல பாதி எவ்வளோ 6.5 அப்போ முதல்ல 5 பின்னாடி 5 அப்போ ஆறாவது நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ சின்னதுலேருந்து பெரிய நம்பர் என்ன எழுதிக்கலாமா சின்ன நம்பர் என்ன இருக்குது 6 தான் இருக்குது 8 அடுத்து என்ன இருக்குது 9 இருக்குது 10 இருக்கான்னு பாருங்கள் 10 இல்லை 11 இருக்கான்னு பாருங்கள் 11 இல்லை 13 இருக்குது 15 இருக்குது 15க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குது 16 இருக்குது அப்போ 1 2 3 4 5 6 1 2 3 4 5 இதான் 6 அப்போ 16 தான் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த மோட் ஆஃப் த கிளாஸ் ஃபாலோயிங் டேபிள் அப்போ மோடுன்னா கேட்குறாங்க மோட்னா ரிப்பீட்டட் வேல்யூஸ் அப்போ ரிப்பீட்டட் வேல்யூஸ்க்கு சென்டர் ஆஃப் த டிஜிட் என்ன இருக்கோ அதுதான் நம்ம அதுக்கு என்ன கிளாஸ் இன்டர்வல் இருக்கோ அதான் ஆன்சர் இப்போ ரிப்பீட்டட் வேல்யூஸ் இங்கே 44 இருக்குது இங்கேயும் 44 இருக்குது அதில் உள்ள கிளாஸ் இன்டர்வல் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ அது 10 15 ஸோ ஓகேவா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆவரேஜ் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் த அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன்னா ஆவரேஜ்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் ஆவரேஜ் எடுக்கணும் ஆவரேஜ்னா என்னது மீன் தான் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்து என்னது ரேஞ்சுனா என்னன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்பர் லிமிட்னா என்ன பெரிய வேல்யூ மைனஸ் சின்ன வேல்யூ இதில் பெரிய வேல்யூ எங்கே இருக்குது 54 குட்டி வேல்யூ என்ன இருக்குது 23 அப்போ 54ல் 23 போச்சுன்னா 1 31 சரிங்களா இதுக்கப்புறம் ஆவரேஜாக ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம்ல ஆவரேஜை கொண்டு வந்து இதில் மைனஸ் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும் சரியா இப்போ நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாமா 32 41 54 35 26 23 28 33 38 40 சரியா இப்போ 8 ஒரு 3 எவ்வளோ 11 11 ஒரு 8 எவ்வளோ 19 19 ஒரு 3 எவ்வளோ 22 22 ஒரு 6 28 28 ஒரு 33 33 ஒரு 4 எவ்வளோ 37 38 39 40 சரியா 40 பேலன்ஸ் 4 அப்போ இதை ஆட் பண்ண எவ்வளோ 7 8 11 16 17 18 19 20 21 22 23 24 25 28 28 ஒரு 3 எவ்வளோ 31 31 ஒரு 4 எவ்வளோ 35 சரியா 35 அப்போது 35 டிவைடட் பை மொத்த வேல்யூ என்னது 10 கேன்சல் பண்ணால் 35 அப்போது இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ 4 ஓகேவா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகே next question if mean mode same data 4 and 10 the respectively its median will be அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில தரவுகளின் சராசரி மற்றும் முகடு முறையே 4 மற்றும் 10 எனில் அதன் இடைநிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது என்னன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஸோ மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மோட் சரியா இப்போது மோடுக்கு 2 மீன் சரியா இப்போ மோடுக்கு என்ன சொல்லியிருக்காங்க மோடுக்கு 10 அப்போது 3 மீடியன் மைனஸ் என்ன சொல்லியிருக்காங்க மீன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 4 2 into 4 அப்போ எவ்வளோ 4 2 8 மைனஸ் 3 மீன் 10 இப்போ இந்த 8 மைனஸ் 8 இங்கே வந்தால் ப்ளஸ் 8 18 ஆகிடும் இங்கே 3 மீன் ஸோ கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது 9 3 6 3 18 மீன் அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த மோட் ஆஃப் த டேட்டா மீடியன் அண்ட் மீன் ரெஸ்பெக்டிவ்லி ப்ரீவியஸ் சம்மில் என்ன சால்வ் பண்ணோம்னா அதே ஃபார்முலா தான் மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன் சரியா அப்போ 3 இன்ட்டு மீடியன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 36 அப்போ டேரெக்டாக போட்டுறேன் இங்கே 12 இங்கே என்ன சொல்லியிருக்காங்க மீனுக்கு எவ்வளோ 11 22 கேன்சல் பண்ண இங்கே எவ்வளோ வருது 4 14
ஸோ என்ன வருது மோட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 14. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் 36, 54, 77, 31, 48, 67, 25, 80, 45, 82 and 23. If 82 is replaced with 89 and 31 is replaced with 33, the data find the new median. What is the difference between old and new median அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ old and new medianக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் முதல்ல எழுதிக்கோமா. ஸோ போது என்ன இருக்குது 23. அப்போ 23 தான் சின்ன நம்பராக இருக்குது. அப்போ 23னா மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு முதல்ல பார்த்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ 11னா 6வது நம்பர் எடுத்துக்கணும். 6வது நம்பர் தான் மீடியனாக இருக்கும். சரிங்களா. அடுத்து 23க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குது 24 இல்லை 25 இருக்குது. 25 26 இருக்கா 27 28 இல்லை 29 30 இல்லை 31 இருக்குது. 31 32 இருக்கா 32 இல்லை 36 இருக்குது. ஸோ அடுத்து என்ன இருக்குது 45 இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது 48 இருக்குது. சரியா. 1 2 3 4 5 6 6வது வேல்யூ என்னது 48. சரியா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த 82 வந்து 89ஆக மாறிடுது. அப்போ 82 89ஆக மாறினாலுமே இங்கே எங்கே இருக்குது இதான் பெரிய நம்பர். ஸோ அதுவுமே 89ஆக மாறினாலும் பெரிய நம்பர் தான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 31 33ஆக மாறுது. ஸோ 31 33ஆக மாறினாலுமே அதோட மீடியனே என்னவாக இருக்கும் 48ஆக தான் இருக்கும். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் இங்கேயும் 48னா இங்கேயும் 48. ஆப்வியஸாக என்ன வருது 0. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு வரும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் if the mean and median of a set of number 8 and 11 respectively the mode will be n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோடுக்கு என்ன அதே ஃபார்முலா தான். மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். சரிங்களா. இப்போ மீடியன் என்ன சொல்லியிருக்காங்க 11 சொல்லியிருக்காங்களா 33 மைனஸ் மீன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 8. அப்போ 8 8 16. ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது ஒரு 14 ஒரு 17. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இஃப் 35 is removed from the data 30 34 35 36 37 38 39 40 by the median is increases by அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எவ்வளோது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து மீடியன் வந்து எவ்வளோவா இருக்குது அப்போ மொத்தம் எத்தனை வேல்யூ 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8னா எத்தனை இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 3 வேல்யூ அடுத்து ஒரு 3 வேல்யூவா இது நடுவில் வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. இப்போ 35ங்கிறது ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ முதல்ல வேல்யூ சின்ன நம்பர்லேருந்து எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. சரிங்களா. அப்போது 36 37 எவ்வளோ வருது 6 6 12 13 6 7. அப்போ 73/2 எவ்வளோ 3.65. சரியா. டிவைட் பண்ண எவ்வளோ வருது 3 பேலன்ஸ் இந்த 1 6.1/2னா 5. ஸோ ஓகேவா. இது வந்து ரெகுலராக உள்ளது 335 ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ 35 ரிமூவ் பண்ணால் என்ன வரும் 30 34 36 37. சரி ஓகேவா. இப்போ 4வது வேல்யூ என்ன இருக்குது 37. அப்போ 37 36க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது 0.5. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் following the graph shown a number employees are using different modes of the transport to reach their workplace. பின்வரும் வரைபடம் பல்வேறு போக்குவரத்து முறைகளை பயன்படுத்தும் ஊழியர்களின் எண்ணிக்கையை காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் படிச்சிடலாமா. The number of employees who walked to work was approximately the percentage of more than traveled by bus. ஸோ வாக்குக்கும் பஸ்ஸுக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ வாக்கு பஸ்ஸு இங்கே 35 அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க 55. ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 20 டிவைடட் பை அப்புறம் என்ன இங்கே கீழே போடணும்னா பை பஸ்ஸுன்னு இருக்கா. இப்போ பைக்கு அப்புறம் என்ன இருக்குது பஸ் இருக்குது. பஸ் என்ன இங்கே இருக்குது இங்கே தான் 35 போடணும். சரியா. இன்ட்டு 100 இங்கே வந்து 20 இங்கே வந்து 7 400 டிவைடட் பை 7
5 7s are 35, remain 5, 7 7s are 49, 57 பாயிண்ட்ல வருது, அப்ராக்சிமேட்டா 57 தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், determine the mean deviation from the mean for the following data அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வரும் தரவுக்கான சராசரி மற்றும் சராசரியின் சராசரி விளக்கத்தை தீர்மானிக்கவும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீன் அண்ட் மீன் டீவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிச்சிட்டு மீன் கண்டுபிடிக்கணும். மீன்னா அந்த ஆவரேஜ் தான். ஸோ வந்து 70, 45, 56, 86, ஒரு 20, அடுத்து ஒரு 25, 38, 42, அப்புறம் 63, 45. ஷேர் பண்ண எவ்வளோ வருது, 8, 10, 18, 18 ஒரு 5 எவ்வளோ 23, இங்கே ஒரு 6 எவ்வளோ 29, 29 ஒரு 6 எவ்வளோ 35, 40. இப்போ ரிமைன் 4. ஓகேவா. 7, 11, 11 ஒரு இது வந்து எவ்வளோ 15, 11 சாரி. ஸோ இது 7 4 எவ்வளோ 11, 11ஓட ஒரு 4 எவ்வளோ 15, 15 ஒரு 5 20, 28, 30, 32, 35, 39, 39 ஒரு 6 எவ்வளோ வருது 44 ஒரு சாரி 45, 49. சரியா. இப்போ 49 டிவைடட் 490 டிவைடட் பை 10 எவ்வளோ வருது 49. சரியா. இப்போ என்ன சொல்லியிருக்கணுமா, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து இது என்ன வச்சுக்கலாம்னா மீன் டிவியேஷன்னா, மீன் டிவியேஷன் கண்டுபிடினா -x. சரியா. -xனால் இது என்ன பண்ணுங்க 49. இப்போ 49 70ல் போச்சுன்னா எவ்வளோ வருது 21. சரியா. எவ்வளோ வருது 21 வருதா. ஸோ அதே போல் இங்கே என்ன வந்திருக்கு மொத்தம் 49. ஸோ 49 வந்து 45ல் போச்சுன்னா அது 4. இங்கே 49ல் வந்து 56 போச்சுன்னா எவ்வளோ ஒரு 7. அதே போல் 86ல் ஒரு 49 போச்சுன்னா எவ்வளோ வருது 86, ஒரு 49 போச்சுன்னா 9 போச்சுன்னா 7, 37. 37. அதே போல் இங்கே வந்து எவ்வளோ ஒரு 29. அதே போல் இங்கே 49 போச்சுன்னா எவ்வளோ வருது 24. இங்கே 38. 38ல் ஒரு 49 போச்சுன்னா எவ்வளோ வருது, இங்கே ஒரு 9, இங்கே வந்து எவ்வளோ 19, அப்போ 11. அடுத்து 42. 42 இங்கே வந்து 42க்கு 47க்கு இங்கே 7. அடுத்து 63, 14. அடுத்து 45, 45க்கு எவ்வளோ 45க்கும் 44க்கும் சாரி 49க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 4. சரியா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா, ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் 21, 4, 25, 25 ஒரு 35, 29 அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருது 158. 158 டிவைடட் பை 10 ஒரு பாயிண்ட் வச்சு புள்ளி வச்சிங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா. ஓகே, next question, the third term of GP is 16, then the product of the first 5 terms அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு 5 terms என்னன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 16 பவர் 5. அப்போ 4ஓட ஸ்கொயர் தான் எவ்வளோ 5னா 4 × 5 சாரி 4 பவர் 2 × 5. சரியா. அப்போ 2 × பவர் 2 × 2 × 5. அப்போ 2 2s are 4, 4 × 5 எவ்வளோ 20. அப்போ 2 பவர் 20 எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா. 2 பவர் 20. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், find the sum of the first 34 terms in the arithmetic progression in the series in first term is 1248 and the last term is 1413 அப்படின்னு சொல்லு. first 34 terms first 34 termsனா n/2 first term plus last term. சரியா. அப்போ நம்பர் ஆஃப் எவ்வளோ 34. 34ல் பாதி எவ்வளோ 17. நான் டேரெக்டாக போட்டுடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1248ஐயும் 1413 ஆட் பண்ண எவ்வளோ வருது 11. இங்கே 6, இங்கே ஒரு 6, 2 6 1. அப்போ வந்து 17 × 2661 இதை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். யூனிட் டிஜிட் எவ்வளோன்னு வருது பாருங்கள் 7ன்னு முடியுது. 7ன்னு முடியுது ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் த சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஃபார்முலாலே போடலாம், n/2 × ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம். அதுலேயே நம்ம சால்வ் பண்ணலாமா. சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு டேர்முங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது 19. அப்போ 19 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 20/19 வருமா. இப்போ 20/19 இதுதான் ஃபஸ்ட் டேர்மாக இருக்கும். சரிங்களா. அடுத்து லாஸ்ட் டேர்ம் என்ன 19 + 18 எவ்வளோ 37
டிவைடட் பை எவ்வளோ வருது கீழே 19 சரியா. இப்போ என்ன வருதுன்னா இங்கே எண்ணுக்கு பதிலாக நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்குது, இங்கே மேலே இதான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 18 டிவைடட் பை 2னா எவ்வளோ வருது 9 இன்ட்டு இங்கே எவ்வளோ வருது 64 எவ்வளோ வருது 57 டிவைடட் பை 19 கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது 3. அப்போது 9 × 3 எவ்வளோ 27. ஸோ ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, next question, find the sum of all 3-digit number which are divisible by both 20 and 25. So 20 and 25 3-digit number அப்படின்னு சொல்லுங்க. 3-digit நம்பர்னா என்னது 100 200 300 அந்த மாதிரி உள்ளது 3-digit நம்பர் தான். ஸோ அதனால் வந்து இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். 20 × 25 எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வருது 5ல் பண்ணால் எவ்வளோ வருது 4 5s are 20 5 5s are 25. அப்போ 4 5s are 20 அப்போ 20 × 2 எவ்வளோ 100 சரியா. அப்போ 100ல் தான் வருது. அப்போ 100னா இப்போ 100 200 300 400லேருந்து அப்புறம் எக்ஸ்ட்ரா 900 வரைக்கும் போகுதா, 900 வரைக்குமே இதோட எல்சிஎம் தான். அது என்னது 4ஆலையும் 5ஆலையும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிற நம்பர், அதாவது என்னது 20ஆலையும் 25ஆலையும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிற நம்பராக இருக்கணும். ஸோ அது வந்து என்னது 100 மடங்குகளில் தான் இருக்கிற நம்பராக தான் இருக்கும் சரிங்களா. அப்போ 1லேருந்து 9 வரைக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா 100 200 300 400 500 600 700 800 900 வரைக்கும் வருமா. இதை எப்படி எழுதிக்கலாம், 100 காமனாக எடுத்து எழுதிக்கிட்டு 100 காமனாக எழுத 1 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8 + 9. ஸோ இதை ஆட் பண்ணால் எவ்வளோ சம் ஆஃப் த டிஜிட் எவ்வளோ வருது 45 வருதா. 45 × 100 எவ்வளோ வருது 4500. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1 + 1/3 + 1/3/9 + 1/27 + 1/81 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல்ல ஏ இனிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஏ டிவைடட் பை 1 - r. ஸோ 1 - c காமன் ரேஷியோன்னு சொல்லிக்கலாம். காமனாக உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஏ காமன் டிஃப்ரென்ஸ்னு கூட வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போது ஏங்கிறது வந்து ஃபஸ்ட் டேர்மா, அப்போ 1ன்னு வச்சுக்கலாம். 1 - இந்த காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ 1/3க்கும் 1/9க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 1/3 தான். ஸோ ஓகேவா, அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது 1/3. அப்போ 1/3னா இப்போ 3 இங்கே கிராஸ் மல்டிப்ளை போச்சுன்னா எவ்வளோ 2/3 மாறுமா. அப்போ 1 இது மேலே ரெசிப்ரோக்கலில் போச்சுன்னா 3/2. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், the sum of first 24 terms in the sequence whose given the nth terms is given by அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 24 டேர்ம்ஸ், அப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் அதே ஃபார்முலா தான் n/2 ஃபஸ்ட்டு ப்ளஸ் லாஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டேர்முக்கு நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், n-க்கு பதிலாக 2/3, n-க்கு பதிலாக நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வருது 3 3s are 9 11/3ன்னு வருது. அடுத்தது என்ன வந்திருக்கு 3 ப்ளஸ் இது என்னது 2/3 இன்ட்டு எவ்வளோ வருது 24th டேர்ம் தான் லாஸ்ட் டேர்மா, கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது 7 3s are 21 8 3s are 24 8 8 16 16 ப்ளஸ் ஒரு 3 எவ்வளோ வருது 19 சரியா. இது நம்ம எழுதிக்கலாம். அடுத்து n/2னா எவ்வளோ வருது, n நம்பர்ஸ் எவ்வளோ வருது 12. ஸோ என்ன 24 / 2 இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது 12 சரியா. இப்போ என்ன வருது 12 இன்ட்டு இங்கே 19 இது எவ்வளோ 57 ப்ளஸ் 11 / 3ன்னு வருமா. நான் இங்கே டேரெக்டாக போட்டேன் சரிங்களா. இப்போ எவ்வளோ வருது 8 68 / 3 இன்ட்டு 12. இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது 4. அப்போ 4 32. அப்போ வந்து 4 4 6 எத்தனை 16 6 6 12 12 24 24 ஒரு 3 எவ்வளோ 27 சரியா. 272. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், find the sum of 23 terms of AP 5 9 13 17 கூட்டுத்தொடர் 5 9 13 17 இன் 23 எண்களின் கூட்டுத்தொகையை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா ஒன்று நமக்கு தெரியும்ல n/2 2a + n-1 இன்ட்டு d அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ n/2னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 23 / 2. அப்போ 2a ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்மா, அப்போ 2 × 5
ப்ளஸ் n மைனஸ் ஒன்னுங்கிறது என்னது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸா நம்பர் ஆஃப் டேர்ம் 23 மைனஸ் 1 டிஃபரன்ஸ் எவ்வளோ எல்லாத்துக்கும் 4 தானே இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அதனால் 4 டிஃபரன்ஸ் அப்போ இதுக்கு வந்து 11.5 வந்து எழுதிக்கலாமா இன்ட்டு 10 ப்ளஸ் 22 இன்ட்டு 4 அப்போ 88 ப்ளஸ் 10 எவ்வளோ வருது 98 இன்ட்டு 11.5 ஆட் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது 1 0 ஆகிடும் இங்கே வந்து பாயிண்டில் உள்ளது பாயிண்டில் வராது 1 1 2 7 கிடைக்குமா 1127 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் நீங்கள் யூனிட் டிஜிட் வச்சு கூட போடலாம் ஸோ யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு முடிய நம்பர் வந்து தான் இருக்கும் ஸோ ஏவும் டிவும் வராது ஒன்று பிசியாக இருக்கும் ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 1127 ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க காமன் டிஃப்ரென்ஸ் தான் ஒன்றும் இல்லை ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும் 1/3 3b டிவைடட் பை 3 மைனஸ் 1/3 சரியா இப்போ 3ங்கிறது காமன் வேல்யூ ப்ளஸுக்கும் மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் 3b இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா வருது மைனஸ் b/1 மைனஸ் b ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஃப் த 10th term of the sequence a minus b a minus 2b a minus 3b up to the is 20 and the 20th term is 10 and the x term of the series அப்படின்னு சொல்லுவாங்க x term என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ எக்ஸுங்கிற டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போது நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல இப்போது a power n is equal to a plus என்ன சொல்லுவாங்க n minus 1 into d அப்படின்னு சொல்லலாமா is equal to எவ்வளோ டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்போ a into a plus என்ன சொல்லலாம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கலாம் முதல்ல 20 டேர்மா அப்போ 19 d is equal to எவ்வளோ வருது 20 அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓகேவா சாரி 9 ஸோ 10 தானே சொல்லியிருக்காங்க 10th term ஸோ 10th term கண்டுபிடிக்கும் போது இங்கே 10 போச்சா 9 மைனஸ் டி எவ்வளோ 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ a ப்ளஸ் அதே வந்து இங்கே வந்து என்னது 19 வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சாரி இங்கே 20 சப்ஸ்டியூட் பண்ணால் எவ்வளோ வருது 20th termக்கு எவ்வளோ வருது 19 வருமா 19d இஸ் ஈக்குவல் டு அதுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல d நம்ம கண்டுபிடிக்கிறோமா d கம்மா மைனஸு இங்கே ஒரு மைனஸ் சரியா இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பண்ணால் மைனஸ் 9d இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது 10 அப்போது இப்போ என்ன வருது 9d இஸ் ஈக்குவல் டு 10 வருது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது சாரி இங்கே 10d வருமா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 10d ஸோ 10d இஸ் ஈக்குவல் டு இது டிஃப்ரென்ஸ் அடித்தா எவ்வளோ வருது மைனஸ் d இஸ் ஈக்குவல் டு 1 அப்போ d இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் மைனஸ் 1 சரியா டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது மைனஸ் 1 நமக்கு கிடச்சிருச்சு அப்போது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா மைனஸ் 1ங்கிற சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் 9 அப்போ a இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது இங்கே போச்சுன்னா எவ்வளோ வருது a இஸ் ஈக்குவல் டு 29 கிடைக்குமா இப்போ என்ன வருது a ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு டிஃப்ரென்ஸு ஓகேவா இப்போ ஏவுக்கு என்ன வருது 29 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸுக்கு நமக்கு தான் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் சரிதா அந்த n டேர்ம் எண்ணுக்கு பதிலாக தான் நான் எக்ஸ் டேர்முங்கிறத எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன் நீங்கள் என்ன போட்டாலும் ஓகே தான் சரியா இப்போ 1ன்னு வருது இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ மைனஸ் 1 இப்போது 29 மைனஸ் எக்ஸு இங்கே மைனஸ் 1 ப்ளஸ் ஆகிடும் ஸோ இந்த ப்ளஸ் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது 30 மைனஸ் எக்ஸு ஸோ ஓகேவா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகே லாஸ்ட் கொஸ்டின் how many terms are in the series in the GP 4, 20, 100 up to 625 100 அப்படின்னு சொல்லுங்க இப்போ எவ்வளோ வருது 62500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகேவா GP 4, 20, 100 up to 62500 இல் எத்தனை விதிமுறைகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இதுக்கு வந்து a இன்ட்டு n மைனஸ் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னா n மைனஸ் 1 அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபார்முலா ஸோ டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க 62500 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ அதை இங்கே வச்சுட்டு ஃபஸ்ட் டேர்ம் எவ்வளோ இருக்குன்னா 4 இது வந்து எப்படி சொல்லலாம் ஒரு காமன் ரேஷியோ மாதிரி ஸோ 4ன்னு ஃபஸ்ட் டேர்ம் 4 காமன் ரேஷியோ எப்படி எடுக்கிறதுனா அந்த செகண்ட் டேர்மு டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது காமன் ரேஷியோங்கும்போது 5 இப்போ 5 n மைனஸ் 1 சரியா இந்த 4ஐ கேன்சல் பண்ணலாமா இங்கே 4ஐ கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது 15625 வருதா இஸ் ஈக்குவல் டு 5 பவர் n மைனஸ் 1 இப்போது இது எந்த இதில் வரும்
ஸோ இந்த 5 into 5 எவ்வளோ வருது? 5 5 25 இன்னும் 125. அப்புறம் என்ன வருது? 5 into 5 எவ்வளோ வருது? இது வந்து பண்ணால் தானே எனக்கு வந்து இந்த வேல்யூ எனக்கு கிடைக்கிது. 125 into 125 இந்த வேல்யூ பண்ணால் தானே எனக்கு கிடைக்கிது. ஸோ அப்படிங்கும்போது 6 டைம்ஸ் வருதா? அப்போ 6. அப்போ n-1 is equal to 6. நான் இங்கே பவரில் என்ன வரும்? 5 power எழுதுறீங்க 5 power 6 into 5 power n-1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது என்ன சொல்லியிருக்காங்க? n is equal to, அப்போ n-1 is equal to 6னா இது இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ n is equal to எவ்வளோ வருது? 7. ஆப்ஷன் எங்கே இருக்குது? 7 இருக்கா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.